அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட சேனலில் முதல் வீடியோ அது. இது வீட்டிலையே நான் என் பொண்ணுக்கு இளநரையை தடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் ஹேர் ஆயில் அதாவது தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ இருக்கிற பிரச்சனை முடி உதிர்றது இளநரை. இதுதான் முக்கிய மேஜர் ப்ராப்ளமாக இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்குது. அதை எப்படி சமாளிக்கலாம், அதை என்னென்ன தேவை அதுக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, வேப்ப இலை, இது வேப்பலை, கருஞ்சீரகம், மருதாணி கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. மருதாணி நம்ம பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். அதை கருவேப்பிலை இதையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கிடைக்காதவங்க பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது நல்லா சில்கியாக வச்சுருக்கும் முடிய. இது கற்றாழையில் வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்க வச்சுருக்கோம். பொன்னாங்கண்ணி கிடைக்காட்டினா விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கற்றாழை 48 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வெந்தயத்தை அது முளைச்சிரும் அப்படியே. அதுக்கடுத்து கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப தேவை. நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, இது கருஞ்சீரகம். இந்த பொருள்கள்லாம் ரொம்ப முக்கியம். இந்த எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 லிட்டரு எண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய், நல்ல செக்கு எண்ணெய். இது 1.25 லிட்டரு நம்ம ஊற்றினோம்னா 1 லிட்டருக்கு கீழே தான் நம்மளுக்கு கிடைக்கும் எண்ணெய் காய்ச்சி எடுக்கிறப்ப. இப்போ ஒரு 1 லிட்டரு ஊற்றுறோம். அடுப்பை எப்போயும் நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும். இது செய்கிறப்ப எண்ணெய் காஞ்ச உடனே அந்த கத்தாழையை நறுக்கணும். அதில் வெந்தயம் ஊற வச்சு முளைக்க வச்சுருக்கோம். இதை நறுக்கி போட்டு, இது எதுக்குன்னா முடியை மாய்ஸ்சராக வச்சுருக்கும். வேர்க்கால்களை மாய்ஸ்சராக வச்சுருக்கும். டேண்ட்ரஃபை குறைக்கும், அரிப்பை குறைக்கும், முடியை நல்லா வளர வைக்கும், ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். அதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். இது சேர்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த எண்ணெய் நுரை வரும். அதில் ஜெல்லு இருக்குது, அதனால உங்களுக்கு நுரை வரும். அதை நம்ம அதுக்கெலாம் இது பண்ணிக்கக்கூடாது. ஆனால் அந்த நுரை அடங்கிடும் கடைசியில். இப்போ கரிசலாங்கண்ணி போடணும். கரிசலாங்கண்ணி சித்தா இதில் ரொம்ப ரொம்ப ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப முக்கியம். இது முடியை கருமையாக்கும், நல்லா கருமையாக்கும். வேர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி உதிர்வதை தடுக்கும். முடியை கருமையாக வளர செய்யும். அதுக்காக தான் இந்த கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இந்த கரிசலாங்கண்ணியை நல்லா கழுவி காய வச்சு உணர்த்தி இதை எண்ணெயில் சேர்க்குறேன் நான். அதை வேரோடு போடணும், அப்போ தான் நல்லது. வேர் காம்போடு போடணும். அதுக்கடுத்து நல்லா சிம்மில் அடுப்பை வச்சு நம்ம இப்படியே மெதுவாக அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்ட அந்த எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் எண்ணெய். பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. நம்ம ஊற்றுறப்ப எப்படி இருந்துச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை முடியை கருப்பாக்கும், முடிக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். இதை காம்போடையும் போடலாம், அப்படி உருவியும் போடலாம். எப்படி போட்டாலும் அதோட மருத்துவ குணம் நம்மளுக்கு சேரும் எண்ணெயில். அப்படியே ஃபுல்லாக போட்டு கிண்டி விடுங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா, அடுத்தது மருதாணி சேர்க்கணும். மருதாணி சைனிங் கொடுக்கும் முடிக்கு. முடி உதிர்வதை தடுக்கும், முடியை கருமையாக்கும். அதுக்கு தான் இந்த மருதாணி சேர்க்குறது. மருதாணி சேர்த்து அதை ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே மெதுவாக கரண்டியில் வச்சு கிண்டி விட்டுட்டு இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இது அப்படியே மெதுவாக நம்ம கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கிறப்ப அந்த கலர்னால் சேஞ்ச் ஆகும், நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. தேங்காய் எண்ணெயோட கலரே மாறிடும். இந்த மூலிகையில் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி போட்டோம்னா இது என்ன பண்ணுன்னா முடிக்கு சைனிங் கொடுக்கும், டேண்ட்ரஃபை குறைக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸு ட்ரைனஸ் எல்லாம் குறைக்கும் நம்மளுக்கு.
அதனால் இதை சேர்க்குறோம். அடுத்து முருங்கைக்கீரை முடியோட வேர் கால்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். முடி கொட்டுவதை வந்து நம்மளுக்கு குறைக்கும். அதுக்காக நம்ம அதை சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து மெதுவாக அப்படியே லைட்டாக நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். சிம்மில் வச்சு தான் செய்யணும் அடுப்பை. அதுக்கடுத்து நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெல்லிக்காய் எவ்வளோ கிடச்சாலும் போடுங்க. அதை தட்டி நான் பெரிய நெல்லிக்காய் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நல்லது. பொன்னாங்கண்ணி கிடைக்கலன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பொன்னாங்கண்ணி ரொம்ப முக்கியம். இது வந்து மயிர்கால்களை வந்து அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணும், குளிர்ச்சியாகவே வச்சுருக்கோம். அதனால் இது ரொம்ப நல்லது. இதை நம்ம எண்ணெயில் சேர்க்குறதுனால இந்த எண்ணெய் தேய்ச்சாலே குளிமையாக இருக்கும் தலையில். வேப்பலை வந்து பூச்சி வெட்டுறதை வந்து குறைக்கும். தலையில் முடியில் பூச்சி வெட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் குறைச்சிரும். முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்கும், வேர்களெல்லாம். அதுக்காக இதை சேர்க்குறது. இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுட்டு கடைசியாக கருஞ்சீரகம் சேர்க்குறோம். கருஞ்சீரகம் முடியை கருப்பாகவும் வேகமாகவும் வளர வைக்கும். இரத்த ஓட்டத்தை வந்து தலையில் மயிர்கால்களில் உள்ள இரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் இது ரொம்ப நல்லது. இப்போ இந்த எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் இது கொதிக்கிறப்ப இன்னும் நிறையா சேஞ்ச் ஆகும். இப்படி சிம்மில் வச்சே தான் நம்ம இது பண்ணணும். இதை கடைசியாக வெங்காயத்தை போட்டுட்டு, வெங்காயம் வந்து முடி கொட்டி அங்கங்கே ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இது திரும்ப வளர வைக்கும் வெங்காயம். இதை போட்டு மூடி வச்சிடணும். மூடி 48 மணி நேரம் அப்படியே வச்சிடணும், தொடக்கூடாது. கூல் பண்ணி வச்சிடணும் அதை. 48 hours later. இப்போ பாருங்கள், அந்த 48 மணி நேரம் கழித்து நம்ம போட்ட மூலிகை பொருள் ஃபுல்லும் அதில் உள்ள மருத்துவம் இதெல்லாம் அப்படியே இந்த எண்ணெயில் இறங்கி எண்ணெய் கரும் பச்சையில் இருக்கும். தனியாக கையில் ஊற்றுறப்ப கரும் பச்சையாக இருக்கும், பாட்டிலில் ஊற்றி வைக்கிறப்ப நல்லா கருப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம கண்டினியூஸாக தேய்க்கிறப்ப தான் இது வந்து தடுக்கும், இளநரை வருவதை தடுக்கும். 40 வயசுலேயே நம்மளுக்கு நரைக்கிறத தள்ளி போடும். இது நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கனால உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இந்த எண்ணெயை வந்து கண்டினியூஸாக நீங்கள் தேய்க்கணும். இயற்கையாக நம்ம மூலிகையை வச்சு செஞ்சதுனால இதை கண்டினியூஸாக நம்ம தேய்ச்சிட்டே வந்தப்போ பலன் கிடைக்கும். என்னோடய பொண்ணுக்கு நான் வந்து சின்ன வயசுலேயே இளநரை வந்துருச்சு, 8 வயசுலேயே. அப்போ வந்து நான் இதெல்லாம் தயார் பண்ணி கண்டினியூஸாக இப்போ தேய்ச்சிட்ருக்கேன். நல்ல பெனிஃபிட் இருக்குது. முடி வந்து இளநரையை தடுத்து இன்றைக்கி நல்ல முடி நல்லா இருக்குது பொண்ணுக்கு. அதனால் இந்த பயன் வந்து உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவாக போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.